ஸ்டான்லி அரசு மருத்துவமனை, வடசென்னையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை. இங்கே 300 நபருக்கு இலவசமாக சாப்பாடு வழங்கப்பட்டது. எல்லா புகழும் இறைவனுக்கே. உணவு வழங்கும் கரங்கள். இந்த உணவு வழங்கும் கரங்கள் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, வாரம் ஒவ்வொரு அரசு மருத்துவமனை, சென்னையில் சுற்றுவட்டார அரசு மருத்துவமனையில் துப்புரவு தொழிலாளர்களுக்கும் அட்டண்டர்களுக்கும் இலவசமாக சாப்பாடு கொண்டு போய் விநியோகம் பண்ணோம். அதுதான் இந்த உணவு வழங்கும் கரங்கள். அந்த பேரில் தான் யூடியூப் ஓடிக்கிட்டு இருக்கு, இறைவனோட கிருபையில். உணவு வழங்கும் கரங்கள் இது எப்படி உங்களுக்கு நீங்கள் இந்த சாப்பாடு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் ஃபோன் பண்ணலாம் கேட்குறாங்க. இதுக்கு மெயின் காரணம் எப்படின்னு பார்த்தா, எஸ்பி பட்டணத்தில் நபிகளாரின் கூட்டு தர்மம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது. 300 பேர் இருக்காங்க நல்லடியார்கள். அதில் அந்த 300 பேர் வாரம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வாரமோ டெய்லியோ எப்படியோ ஒரு 50 பேரோ 100 பேர் 500 பேர்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதை வச்சு அந்த சாப்பாடு காசை எனக்கு அனுப்புகிறாங்க வாரம் ஒரு முறை. அந்த காசில் நான் சாப்பாடு செஞ்சு நம்மளோட நண்பர் கலிஃபுல்லா அவர் தான் சாப்பாடு செஞ்சு கொடுப்பாரு எங்களுக்கு. அவர் மூலமாக நான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறேன் ஒவ்வொரு அரசு மருத்துவமனையில். இதுதான் நபிகளாரின் கூட்டு தர்மம். அப்படின்னா என்ன? நபிகளாரின் கூட்டு தர்மம் அப்படின்னா, அதில் 300 அடியார்கள் அதில் இருக்காங்க நபிகளார் கூட்டு தர்மத்தில். அதில் ஒவ்வொரு மனசு வச்சு இந்த மாதிரி 300 பேருக்கு சாப்பாடு கொடுங்க, 50 பேர் கொடுங்க, 5 பேர் கொடுங்க அப்படின்னு சொல்லி பாஷானன்ட்ட காசு கொடுப்பாங்க. பாஷான என்ன பண்ணுறாங்க, இதை பிரித்து எப்படி சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது தொடர்ந்து 2 வருஷம் ஆக போகுது. இது 2வது வருஷம் கால் எடுத்து வைக்குது. இது நபிகளாரின் கூட்டு தர்மம். முதல் வருஷத்தில் 17,000 பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ 2வது வருஷம் எடுத்து வைக்கிறாங்க. அதுலேருந்து தான் எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி இந்த உணவு வழங்கும் கரங்கள் மூலமாக நான் சாப்பாடு விநியோகம் எங்களோட வாலண்டியர்ஸ் வச்சு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது இவனோட கிருபையில் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இது நான் இந்த வாரம் ஸ்டான்லி அரசு மருத்துவமனை, வடசென்னையில் இருக்கிற அரசு மருத்துவமனை, பெரிய ஹாஸ்பிட்டலு, அங்கே போய் நாங்கள் எங்கள் ஆளுங்களை கொடுத்தோம். அந்த காட்சியை நீங்களே பாருங்கள். இவர் தான் நம்ம நண்பர் கலிஃபுல்லா. இவர் வாசானை இவர்கிட்ட காசு கொடுத்துட்ருவாங்க. அதோட இவர் எனக்கு செஞ்சு கொடுக்குறாப்புல. ரொம்ப நல்ல மனிதர். அது மட்டும் இல்லாமல் அவர் கடை லீவு எனக்காக வேலை மணிக்கொண்டு எனக்காண்டி மாசப்பட்டு செஞ்சு கொடுத்தாரு. அதை என்னோட சொந்த ஆட்டோலேயே வச்சு நான் கொண்டு வந்துட்டேன் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு. இந்த சாப்பாடு எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது அது பெரிய விஷயம். அது என்னன்னா, என்னோட நண்பர் ரஃபீக்கு அவங்க அத்தாக்கு இன்னைக்கு வருஷம் கத்தோம், இது எங்கள் இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றாரு. அந்த சாப்பாடையும் சேர்த்து போட்டு கிட்டத்தட்ட 300 நபருக்கு இந்த சாப்பாடு விநியோகம் பண்ண செஞ்சேன். அது ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வாலண்டியர்ஸ் தாங்க அங்கே ப்ளஸ்ஸே. ஏதாவது ஒருத்தர்னால இது இவ்வளோ பேருக்கு சாப்பாடு விநியோகம் பண்ண முடியாது. எங்கள் வாலண்டியர்ஸ் முன்னாடியே ஒரு 10 பேர் அங்கே போயிட்டாங்க. நான் சாப்பாடு கொண்டு போகிறக்குள்ள அங்கே 10 பேர் போய் அங்கே லைனை நிற்க வச்சு உள்ளே யார் யார் அட்டெண்டர்னு பார்த்து அவங்க லைன் செட் பண்ணி ரொம்ப அழகான முறையாக பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் கலைவாணி காய்கறி அங்காடி வச்சுருக்கிற ஒரு சகோதரி, அவங்க வாரம் நீங்கள் எத்தனை பேருக்குன்னு சொல்லுங்கள், நான் தட்டு கிளாஸு எல்லாம் என்னோடய ஸ்பான்சரில் வாங்கி கொடுக்குறேன்ட்டு இப்போது வரைக்குங்க அந்த சகோதரி. அவங்க எந்த மதமாக இருந்தால் அதெல்லாம் விஷயம் கிடையாது. அவங்க இந்த செய்கிறீங்கன்னு தெரிஞ்சோன்னே அந்த சகோதரி இப்போ வரைக்கும் வாரம் அவங்களே எனக்கு பண்ணி கொடுக்குறாங்க. தட்டு கிளாஸு எல்லாமே அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அந்த சகோதரி கலைவாணிங்கிற ஒரு சகோதரி. வாங்க நம்ம விஜயகாந்த் சமாதி போய் பார்க்கலாம். இந்த கூட்டம் என்னன்னு பார்க்குறீங்களா? நமது முன்னாள் நடிகர் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக இருந்தார், நடிகராக இருந்தார். நியூஸுக்காண்டி நாங்கள் அந்த இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தா இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த காட்சியை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்க. கோயம்பேட்டில் இருக்கிற அவரோட சமாதியில் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், அவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பேர் அவர் காப்பாற்றிட்டாரு. சாப்பாடு கொடுக்குறது தான் அவரோட லட்சியம். அந்த சாப்பாடு கொடுத்தனால அவர் பேர் ஓங்கி நிற்கிது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க அவர் இறந்த பிறகும். நபிகளாரின் கூட்டு தர்மம் அப்படின்னு பாஷானை நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அதில் 300 நல்லடியார்கள் இருக்காங்க. அது மூலமாக தான் நாங்கள் வாரம் ஒவ்வொரு அரசு மருத்துவமனை போய் சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். இது இவனோட கிருபையில் இப்போ வரைக்கும் அந்த பணிகள் மேலும் நடக்கணும். இப்போ வரைக்கும் அது நின்றக்கூடாது. அப்படி தான் எங்களோட எண்ணமே. இப்போ வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் எஸ்பி பட்டணமாக இருந்தால் பாஷானன்ட்ட கான்டாக்ட் பண்ணி எப்படி பண்ணுறது ஏது பண்ணுறீங்கன்னு நீங்கள் கேளுங்க. சென்னைக்காக இருந்தால் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேளுங்க. இதோட நன்மைகள் பூராவே பாஷானனுக்கு தான் சேரும். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற நல்லடியார்கள் யாரெல்லாம் காசு கொடுத்து செலவு பண்ணுறாங்களோ அந்த நல்லடியார்களுக்கும் போய் சேரும். இறைவனோட கிருபையில் நல்லபடியாக இது நிற்காமல் போகணும். அதுதான் எங்களோட எண்ணமே. இதில் நமது வாலண்டியர்ஸ் தாங்க எங்களுக்கு பக்க பலமே. இதில் இருக்காங்க பாருங்கள், ஒரு பச்சை டிஷர்ட் போட்டு அவங்களோட மகளுக்கு நிறை மாத கர்ப்பிணி. அவங்கள்ட்ட சொந்தக்காரங்கள்ட்ட பார்த்துக்க சொல்லிட்டு, ஏன்னா இது எங்களுக்கு மெயினாக நாங்கள் வாரம் கொடுக்குறோம், நிப்பாட்டிடக்கூடாது, எப்படியாவது போகணுன்ட்டு அவங்களும் அவங்க மனைவியும் சேர்ந்து அந்த பிள்ளையை பக்கத்து வீட்டில் பார்த்துக்க சொல்லிட்டு ஓடியாந்தாங்க. அந்த மாதிரி இது எங்களுக்கு மெயினாக எங்களுக்கு அந்த கடமை இவங்க தான். எங்களோட சிப்பாய்கள் அழகை நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. என்ன அன்பு சொந்தங்களே, இந்த வீடியோ நீங்களே பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு? இதுக்கு மெயின் காரணம் யாருன்னு பார்த்தா, நபிகளாரின் கூட்டு தர்மத்துலேருந்து காசு வர்றது காரணம், மெயின் காரணம் பாஷா அண்ணன் தான். நீங்கள் எஸ்பி பட்டினம் மக்களாக இருந்தால் யாராக இருந்தாலும் சரி,
அது நபிகளாரின் கூட்டு தர்மம் எங்கே பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நீங்கள் அதில் முன்னோர்கள் நல்லடியார்கள் இருக்காங்க தான் அதில் மெயினாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்கள்ட்ட உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் தாராளமாக செய்யுங்க. நீங்கள் சென்னை மக்களாக இருந்தால் ஷாஜஹான் என் பேர், என்னோட இதில் நான் ஃபோன் நம்பர் போட்டு ஐடென்சி இல்லை, அதில் நீங்கள் தாராளமாக ஜிபே பண்ணலாம். எதனாலும் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் என்கிட்ட டேரெக்டாக வந்து கேளுங்க ஃபோன் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் நான் ஒவ்வொரு அரசு மருத்துவமனையில் போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்ட்ட சொல்லுவேன், இந்த அரசு மருத்துவமனைக்கு போகிறேன், இந்த அரசு மருத்துவமனைக்கு போகிறேன்ட்டு. அங்கே நீங்களே வந்து ஒரு வாலண்டியர்ஸாக நின்று நீங்களே செய்யுங்க, எடுத்து கொடுங்க, உங்கள் கையால் வந்து நீங்கள் கொடுங்க இருக்கிற மக்களுக்கு. அந்த மக்கள் எப்படி சந்தோஷம் அடைகிறாங்க நீங்கள் உங்கள் கண்ணாலே பாருங்கள். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இதை வாரம் விட்டுறக்கூடாது. நபிகளாரின் கூட்டு தர்மத்திலேருந்து வரக்கூடிய பணம் எல்லா பக்கத்துலேருந்தே வரணும். அதான் எங்களோட நியத்து, என்னோட ஹாஜத்து. அதே மாதிரி தான் பாஷா நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இது நல்லபடியாக நடந்து போய்கிட்டு இருக்கணும். உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஷாஜகான். மீண்டும் வேற ஒரு அரசு மருத்துவமனையில் சந்திப்போம்.